எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துருங்க. நான் போகிறேன், நான் தனியாகவே போய்க்கிறேன். ஓகே சரி ஓகே கொடுக்குறேன் போ. உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தரேன். இப்போ நான் ஒரு ஜாலி மூடில் இருக்கேன். ஒரு நல்ல பாட்டாக போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேன். ஓகே சார், உங்களுக்கு எவ்வளோ ஜாலி பண்ணுங்க, நாங்கள் நல்ல பாப்பா போடுறோம். ஓகே. என் ஃப்ரெண்டு இல்லைடா, தள்ளி போடா. நம்மளுக்கு காசு முடிஞ்சோடனே எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவனும் போயிட்டான். ஐயோ, எனக்கு ஒரு வேலை இருந்தால் கொடுங்க. எனக்கு வேலையே இல்லை. ஓகே சார், நீங்கள் உங்கள் ஹெச்ஆர் இருப்பாரு, அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கோங்க, இப்போ பேசிக்கோங்க அவங்கக்கிட்ட. ஓகே. ஒரு வேலை இருந்தால் கொடுங்க சார். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். சார், எல்லா வேலையும் இங்கே ஃபுல்லாகிடுச்சு. ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அதுதான் வேக்கண்ட்டில் இருக்குது. அதை வேணால் எடுத்துக்கிறீங்களா சார்? ஓகே சார், எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலையை எடுத்துக்கிறேன். பசிக்குதே. இந்நேரம் நம்ம வீட்டில் இருந்தால் செம்மையாக வேலைக்காரங்க சமைப்பாங்களே. எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணிலாம் சமைப்பாங்களே. இப்போ நான் ப்ரே பண்ணி வானத்துலேருந்து ஒரு வாழைப்பழம் இருந்தால் செம்மையாக இருக்கும். டீம் என்ன பேசியிருக்கா? ரொம்ப பசிக்குதா? ஆமாம். இந்த பனானா ஃபஸ்ட்டு சாப்பிடு. பனானாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி சாப்பிடு, அந்த மாப்பை வச்சு சாப்பிடு. ஸ்டீவ், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஸ்டீவ். உங்கள் அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார். அவருக்கு டெய்லி நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸுலாம் வாங்கி கொடுத்தாரு. நீ வெளியே வந்திருக்கவே கூடாது ஸ்டீவ். நீ வீட்டுக்கு போ ஸ்டீவ். அதுதான் சரியான முடிவு. சரியான முடிவு தான். ஆனால் இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன். போனால் திரும்ப திட்டுவாங்களே. பரவாயில்ல ஸ்டீவ், ஹெச்ஆர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. பரவாயில்ல. ஓகே. ஓகே சரி, நீ கிளம்பு, நான் பார்க்க. அப்பா அப்பா, வேலைக்காரங்களாம் இருக்காங்க. அப்பாவை காணுமே. ஹாய் அப்பா. ஹாய் அப்பா. நீ வந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இது கொண்டாடியே ஆகணும். எல்லா வேலைக்காரங்களும் கேளுங்க, என் பையனுக்கு அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கா, அதனால ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி என் பையனுக்கு பிடிச்ச மாதிரியே ஹுடி, அதே மாதிரி ஒரு நல்ல ஷூ, அதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் செட் பண்ணுங்க. மட்டன் பிரியாணி நிறையா வாங்கிட்டு வாங்க. ஓகே, என் பையனுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யலாம் இன்னைக்கு மட்டன் பிரியாணி. இது நம்ம கொண்டாடியே ஆகும் ஸ்டீவ். இந்த ஸ்டோரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி வந்த மாதிரி ஸ்டோரி என்னன்னா, இந்த ஸ்டீவன்ற பையன் அவனுக்கு வர வேண்டிய காசெல்லாம் வாங்கிட்டு தனியாக போனான். அப்புறமா அவன் வந்து அந்த காசெல்லாம் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் சேர்ந்தான். நீங்களாம் அவன் பண்ண அந்த தப்பை வந்துட்டு அவன் உணர்ந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். ஸோ நீங்களும் அந்த ஸ்டீவை போல ஏதோ தப்பு பண்ணால் உடனே வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்குங்க. அவங்க தப்பை மட்டும் மறைக்காதீங்க. எப்போவுமே மன்னிப்பு கேட்டு ஜீசஸ் கிட்டையும் சாரி சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ அதான் இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஸ்டோரிஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.